கரூர்ல தாவேகா பரப்புரை கூட்ட நெரிசல்ல சிக்கி 41 பேர் பரிதாபமா உயிரிழந்த நிலையில அது குறித்து உச்சநீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. நேர்மையாக மற்றும் உண்மையான வழக்கு விசாரணையை உறுதிப்படுத்த விரும்புகிறோம் என கூறிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சிபிஐ விசாரிக்க உத்தரவிட்டும் அத்தனைய கண்காணிக்க 3 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வு குழுவையும் நியமித்து உத்தரவு பிறப்பித்திருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இன்று தமிழக சட்டப்பேரவை கூட்டம் நடைபெற்ற நிலையில தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் கரூர் விஷயத்துல அரசு எடுத்த நடவடிக்கை குறித்து விரிவாக பேசியிருக்காரு. முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டது என்ன அப்படின்னா, 12 மணிக்கு தாவேகா தலைவர் வருவார் என அக்கட்சியினர் தெரிவித்த நிலையில இரவு 7 மணிக்கு தான் வந்திருக்காரு. இந்த கால தாமதம் தான் கூட்ட நெரிசலுக்கு முக்கிய காரணமாக அமைந்தது அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்காரு. கூட்டத்தில் கலந்து கொண்ட தொண்டர்களுக்கு குடிநீர், உணவு, கழிப்பறை வசதிகள் கூட தாவேகாவினர் செய்து தரவில்லை அப்படின்னும், காவல்துறையினர் அறிவுறுத்தின பிறகும் அதை மீறி தாவேகாவினர் செயல்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. கரூர் துயரத்தில் தமிழ்நாடு அரசு அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் விரைந்து மேற்கொண்டது என்றும் அவர் குறிப்பிட்டிருக்காரு. இது போன்ற துயர சம்பவங்கள் எதிர்காலங்களில் நிகழாம தடுக்க வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கப்படுவோம் என்றும் அவர் உறுதியளிச்சிருக்காரு. மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவோர் அதற்குரிய நெறிமுறைகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டும் அப்படின்னும் அறிவுறுத்தியிருக்காரு. கட்டுப்பாடுகளை மீறும் போது பாதிக்கப்பட்டவர்கள் தொண்டர்கள் தான் என்பதை மனதில் வைத்து செயல்பட வேண்டும் அப்படின்னும் குறிப்பிட்டிருக்காரு.